ஒரு மனிதன் அமைதிக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சென்றான். ஆனால் உண்மையான அமைதி எங்கு இருந்தது தெரியுமா? ராஜேஷ் என்ற ஒருவர் தனது வாழ்க்கையில் சலிப்பு ஏற்பட்டு சன்னியாசி ஆக வேண்டும் என்று தன் குடும்பத்தை விட்டு விட்டு சென்று விட்டார். அப்படி சென்றும் அவருக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. அவர் குருவிடம் இதை பற்றி கேட்டபோது குரு அவரிடம், நீ உன் குடும்பத்தோடு இருந்தபோது அவர்களிடம் அன்போடு இருந்தாயா என்று கேட்டார். அவன் யோசித்து, இல்லை குருவே, என் வேலை பளுவால் அவர்களிடம் சரியா பேசக்கூட மாட்டேன். ஒரு கணவனாகவோ ஒரு தந்தையாகவோ நான் என் கடமையை சரியாக செய்ததே இல்லை என்றான். அதற்கு அந்த குரு, அப்படி என்றால் உனக்கு எங்கே போனாலும் மனம் அமைதி ஆகாது. ஒரு குடும்பத்தினரோட உண்மையான கடமை என்னன்னா, உன்னை நம்பி இருக்கவங்கள நல்லபடியா பாத்துக்கிறது தான் என்றார். பின்னர் ராஜேஷ் தன் குடும்பத்தோடு மீண்டும் சென்று அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு பின் அவர்களுடன் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தார். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்று ஒய்ய பெருவ எவன், அதாவது அறத்துடன் வாழும் குடும்ப வாழ்க்கையே மிக உயர்ந்த வாழ்க்கை. அமைதியான வாழ்க்கையை விட்டுட்டு வேறு எங்கோ சென்று நிம்மதியை பெறக்கூடியவன் எவனுமே இல்லை என்று வள்ளுவர் இந்த குறள் மூலியமா நமக்கு சொல்றாரு. மீண்டும் அடுத்த குறள் விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.